Hi students, welcome to Indikigala AC Academy. So video பண்ணி அனைக்கும் உங்களுக்கு மூலமா அந்த நடிகை செலக்ட் சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா MAWS நகராட்சி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 29 ஜூன் 30 எழுதி முடிச்சிட்டோம். கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்துட்டோம். எல்லாத்தோட ஆன்சர் போட்டு முடிச்சாச்சு. புரியுதா? இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த MAWS கான ரிசல்ட் எப்போ வரும்? ஏனா ரிட்டன் எக்ஸாம் தான் எழுதிருக்கோம். ரிசல்ட் வரும். அதுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ மீதி விஷயங்கள் இருக்கு. அந்த ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா தனி. ட்ராக்கே வந்து பாத்தீங்கன்னா தனி. ஏன்னா அந்த ட்ராக் போயிட்டு இருக்கப்பே இந்த பக்கம் சிவில் இசிஇ ட்ரிபிள் மெக்கானிக்கல்னு அப்படியே அடுத்த டிஎன்பிசி எக்ஸாம் வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தா இந்த வருஷத்துக்குள்ளே இன்னொரு MAWS வரப்போகுது போல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேள்விகளுக்கான பதில் தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் கேள்வி MAWS ரிசல்ட் எப்போது வரும் அப்படிங்கிறது. ரெண்டாவது அடுத்தடுத்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இதை தான் நம்ம இந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம். ஓகேவா? அதே மாதிரி நான் இப்பயே சொல்லிடுறேன், டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா சிவில் இசிஇ ட்ரிபிள் மெக்கானிக்கல் இந்த நாலுக்குமே டிகிரி கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஐடிஐ கோர்ஸ். ஓகேவா? ஏன்னா எல்லாருக்குமே இப்ப அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த எல்லாத்துக்குமே நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் மிக மிக குறைந்த விலையில பக்காவா குவாலிட்டியா ரெடியா வச்சிருக்கோம். ஓகேவா? சோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க சிவில் இசிஇ ட்ரிபிள் மெக்கானிக்கல் டிப்ளமோ இன்ஜினியரிங் என்னவா இருந்தாலும் இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த MAWS கான ரிசல்ட் விஷயத்தை நம்ம பார்த்தலாம். ஓகேவா? எப்படி பார்த்தாலும் ஒரு எக்ஸாம் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மினிமம் ஒரு மாசம் ஆகும். குறைஞ்சபட்சம் ஒரு மாசம் ஆகும் ஒரு ரிசல்ட் வரதுக்கு. கரெக்டா? இப்ப நீங்க ஒரு ஜூன் 30 ஜூலை 1 வச்சுக்குவோம். ஜூலை 1 தான் அந்த எக்ஸாம் முடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோம். அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு ஆகஸ்ட் மாசத்துல ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது குறைஞ்சபட்சம். சோ ஒருவேளை லேட் ஆனா ஒரு 3 மாசம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப ஜூலை 1 அப்படின்னு ஒரு டேட் வச்சீங்கன்னா ஆகஸ்ட் 1 செப்டம்பர் 1 அக்டோபர் அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபருக்குள்ள ரிசல்ட் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ MAWS ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபருக்குள்ள எப்போ வேணாலும் வரலாம். இதுதான் பாசிபிள். சோ ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபருக்குள்ள ரிசல்ட் வந்துடும். ஆனா இதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க இதே சிச்சுவேஷன்ல அக்டோபர் மாசம் ஏஇ எக்ஸாம் இருக்கு. டிஎன்பிஎஸ் ஏஇ எக்ஸாமே அக்டோபர் மாசம் இருக்கு. அதான் நோட்டிபிகேஷன் ஜூலை மாசம் சொல்லிருக்காங்க, கொஞ்ச நாள்ல வந்துடும். புரியுதா? சோ நம்ம அந்த டீடைல்ஸ் எடுத்து பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. ஓகேவா? இது டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர். ஓகேவா? சோ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் அப்படின்னு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 6th 7th குறிப்பா பாருங்க. 6 7 லைட்டா ஜூம் பண்ணிக்கிறேன். இத பாருங்க, இந்த 6 7 மட்டும் பாருங்க. 6 வந்து பாத்தீங்கன்னா இந்த 6th வந்து பாத்தீங்கன்னா இதான் டிஎன்பிஎஸ்சியோட ஏஇ. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சியோட ஏஇ இதுக்கான டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? ஜூலை 26 கொடுத்திருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க? அக்டோபர் 14 கொடுத்திருக்காங்க. அப்ப ஜூலை 26 நோட்டிபிகேஷன், அக்டோபர் 14 எக்ஸாம். டிஎன்பிஎஸ்சியோட ஏஇ இது. சரிங்களா? சோ டிகிரி லெவல் தான் நான் இன்டர்வியூ. அதே மாதிரி வரலாற்றுல ஏஇ எக்ஸாம் இன்டர்வியூ இல்லாம வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? இது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தான். இன்டர்வியூ இல்லாம வருது. ஒரே எக்ஸாம், புல்லின்ஸ் மெயின்ஸ் அதனால எதுவுமே கிடையாது, இன்டர்வியூ எல்லாம் கிடையாது. ஒரே எக்ஸாம் அடிச்சா வேலை. ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர். புரியுதா? இது பாத்தீங்கன்னா சிவிலுக்கு இருக்கு, இசிஇக்கு இருக்கு, ட்ரிபிள்க்கு இருக்கு, மெக்கானிக்கலுக்கும் இருக்கு. ஓகேவா? சிவில் இசிஇ ட்ரிபிள் மெக்கானிக்கல் 4 பேருக்குமே இருக்கு. மேக்ஸிமம் அந்த சிவிலுக்கும் எலக்ட்ரிக்கலுக்கும் இருக்கிறது தெளிவா பார்த்துருப்பீங்க. மெக்கானிக்கலுக்கும் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறேன். புரியுதா? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜூலை 26 நோட்டிபிகேஷன், அக்டோபர் 4 எக்ஸாம். நம்ம MAWS ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்க அதே சிச்சுவேஷன்ல அடுத்த எக்ஸாம் வந்துருச்சு. புரியுதுங்களா? அடுத்த எக்ஸாம் வந்துருச்சு. வேகன்சி 1 2 இல்ல 600+ இருக்கு. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ லெவல் ஐடிஐ லெவல். இந்த டிப்ளமோ லெவல் ஐடிஐ லெவல்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா, இப்ப நீங்க சிவில் எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிப்ளமோ லெவல்ல ஜேடிஓ இருக்கு. ஓகேவா? ஐடிஐ லெவல்ல சர்வேயர் இருக்கு. அப்ப சிவில் வந்து ஃபுல்லாவே பிஸி தான். ஏன்னா டிகிரி லெவல்ல எக்ஸாம் இருக்கு, டிப்ளமோ லெவல்ல எக்ஸாம் இருக்கு, ஐடி லெவல்ல எக்ஸாம் இருக்கு. சிவில் பத்தி சொல்லிட்டேன். அப்படியே இசிஇ ட்ரிபிள் எடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அந்த டிகிரிக்கு எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? ஏஇ இருக்கு. டிப்ளமோல அசிஸ்டன்ட் டெஸ்டர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு. அதுல இசிஇ ட்ரிபிள் டிப்ளமோ வரும். ஓகே, அதுவும் இதுல தான் இருக்கு. நான் சொல்றேன், அதுவும் இதுல தான் இருக்கு. சொல்றேன், அந்த எக்ஸாம் இருக்கு. சோ அது பாருங்க எப்ப நோட்டிபிகேஷன். ஆகஸ்ட் 13 நோட்டிபிகேஷன் கொடுத்து நவம்பர் 17 எக்ஸாம். அப்ப அக்டோபர் மாசம் ஏஇ எக்ஸாம், நவம்பர் மாசம் டிப்ளமோ ஐடி இதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்ப இசிஇ ட்ரிபிள் சார் ஐடி லெவல்ல எதுவும் எக்ஸாம் இருக்கானா? இருக்கு. ஓகேவா? ஐடி லெவல்ல எக்ஸாம் இருக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி தான் மெக்கானிக்கலுக்கு டிகிரி லெவல்ல எக்ஸாம் இருக்கு, ஐடி லெவல்ல எக்ஸாம் இருக்கு. ஆனா டிப்ளமோக்கும் ஒரு எக்ஸாம் இருக்கு, நான் சொல்லிடுறேன். அப்ப எல்லாருக்குமே இங்க எக்ஸாம்ஸ் இருக்கு. அது என்னென்னங்கிறத நான் அப்படியே அடுத்தடுத்து சொல்ல போறேன். ஓகேவா? அடுத்தடுத்து சொல்ல போறேன், கவனிங்க. ஓகே, கவனியா.
ஓகே, இது பாருங்க. ஓகே, இதுல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜூலை 26 ஏஐ நோட்டிபிகேஷன் வந்து சொன்னோட அது இதுல இருந்தா. ஓகேவா, இதுல பாத்தீங்கன்னா இதுல தெளிவா கொடுத்துருவாங்க பாருங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இருக்கா? இருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இருக்கா? இருக்கு. இங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இருக்கு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இருக்கு. இந்த எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் இசிஇ ட்ரிபிள் ரெண்டு பேருமே எழுதலாம். ஓகேவா, இசிஇ ட்ரிபிள் ரெண்டு பேருமே எழுதலாம். அப்படியே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஃபோர்மேன் மரைன் இருக்குல்ல, இந்த ஃபோர்மேன் மரைன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் தான். ஓகேவா, இது இல்லாம இன்னொரு போஸ்டும் இருக்கு. ஓகேவா, அது என்ன அப்படின்னா ஓகே ரெண்டு போஸ்ட் இருக்கு. ஓகேவா, மெக்கானிக்கலே ரெண்டு போஸ்ட் வருவாங்க. இந்த ஃபோர்மேன் வருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு போஸ்ட் இருக்கு. ஓகேவா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் நினைக்கிறேன், ரெண்டு இருக்குங்க. ஓகேவா, ரெண்டு இருக்கு. யாருக்குன்னா மெக்கானிக்கலுக்கு ரெண்டு இருக்கு. ஓகேவா, அப்ப மெக்கானிக்கல் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இருக்கு, சிவிலும் இருக்கு. நீங்க அப்படியே இந்த பக்கம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லா டிப்ளமோ, போஸ்ட் டிப்ளமோ, ஐடி லெவல். ஓகேவா, இதுல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருவாங்க பாருங்க அசிஸ்டன்ட் டெஸ்டர். இந்த அசிஸ்டன்ட் டெஸ்டர் அப்படின்றது டிப்ளமோ லெவல் தான். இதுக்கு டிப்ளமோ படிச்சவங்களும் எழுதலாம், இன்ஜினியரிங் படிச்சவங்களும் எழுதலாம். இசிஇ ட்ரிபிள்க்கு இந்த போஸ்ட் இருக்கு. அசிஸ்டன்ட் டெஸ்டர் அப்படின்றது இசிஇ ட்ரிபிள் ரெண்டு பேருக்கு வந்துடும். ட்ரிபிள்க்கு கண்டிப்பா வருது, இசிஇ மட்டும் நம்ம என்னங்கறத பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காங்க ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர், ஜேடிஓ. ஜேடிஓனா உங்களுக்கு யாரு? சிவில், டிப்ளமோ சிவில். அப்ப டிப்ளமோ சிவில் எழுதிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் இன்ஜினியரிங் சிவில் வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சர்வேயர். இந்த சர்வேயர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ லெவலு. இப்ப ஐடிஐ சிவில், டிப்ளமோ சிவில், இன்ஜினியரிங் சிவில் எல்லாருமே சர்வேயர் வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கடைசியில கொடுத்துருவாங்க பாத்தீங்களா, டெக்னீஷியன் ஆட்டோ மெக்கானிக், டெக்னீஷியன் பாய்லர், டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், டெக்னீஷியன் லேப், டெக்னீஷியன் ஆபரேஷன், டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷன், டெக்னீஷியன் டயர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ. இதுல இந்த லேப் மட்டும் டிப்ளமோ கொடுத்துருக்காங்க, மீதி எல்லாமே ஐடிஐ. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட்ல இருந்து வந்திருக்கிறது. புரியுதுங்களா, சோ மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட்ல இருந்து வந்திருக்கிறது. இது எல்லாமே ஐடிஐ. அப்ப ஐடிஐ, ஆட்டோ மெக்கானிக், பாய்லர், எலக்ட்ரிக்கல் இதை படிச்சிருந்தவங்களுக்கும் எக்ஸாம் இருக்கு. சோ குறிப்பா நான் சொல்ல போறது இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜூலை மாசம் நோட்டிபிகேஷன், அக்டோபர் மாசம் எக்ஸாம். புரியுதா, டிப்ளமோ ஐடிஐ ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் நோட்டிபிகேஷன், நவம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கு. ஓகே, அப்ப நம்ம எம்ஏடபிள்யூஎஸ் ரிசல்ட்டுக்கு அது வரும் ஜூலை ஆகஸ்ட்ல இருந்து எப்படி பார்த்தாலும் அக்டோபருக்குள்ள வந்துடும். ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபருக்குள்ள வந்துடும். இதை தாண்டி நமக்கு இங்க இவ்வளவு எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகேவா, நீங்க எம்ஏடபிள்யூஎஸ் ரிசல்ட்டுக்கு அப்படியே எதிர்பார்த்துருக்க சூழ்நிலையில இந்த எக்ஸாம்ல டக்கு முடிஞ்சு போயிடும். ஓகேவா, அதனால இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கன்சர்ன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சோ இங்க சிவில், இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல் 4 பேருக்குமே எக்ஸாம் இருக்கு. ஓகேவா, 4 பேருக்குமே எக்ஸாம் இருக்கு. சோ நம்ம அகாடமில வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா வச்சிருக்கோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.